சேனல்னா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தி பேபி இன் எல்லோட பார்ட் 3 ஆன வேர்ட்ஸ் கொலைட் தான். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ அவன் வேற அழுதுகிட்டே இருக்கான். செம்ம வெறித்தன கோவமா இருப்பான். வாங்க போவோம். ஏதோ சத்தம் கேட்டதே பயமா இருக்கே. கதவை பூட்டிட்டீங்க. ஆத்திரம் சொன்னா தப்பிக்கிறதுக்கு கூட வழி இல்லையே. என்னமே தப்பிக்கிறதுக்கு கூட வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்பம் போடலாம். ஆமா, நீங்களும் சாப்பிடுங்க. ஆமா, நாங்கள் இடியாப்பம் சொல்லலாம் சாப்பிட்றோம். இதை நான் உங்களுக்கு 3வது தடவை சொல்கிறேன் இதே வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்ட் 3. ஐயோ, அப்போ நான் இந்த வீடியோவில் முதல் தடவை சொல்கிறேன். போன வீடியோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ என்ன போய் பாருங்க. அதுவும் இதே மாதிரி ஒரு பீக்கா கேம் தான். ஐயோ, வாய் கொள்ளுறது. வாயை தரங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அவுட்டாக போகிறாங்க. பாய் பாய். வேலை வாயில சாப்பாடை போட்டுட்டு போயிடுச்சு. என்னால பேச முடியல ரொம்ப நேரம். மக்களே, ஆர்ஆர் ஜெயிக்குமா, கேகேஆர் ஜெயிக்குமா, எஸ்ஆர்எஸ் ஜெயிக்குமா, கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதேதான். எங்கள் அம்மா லக்கி வந்துட்டு மேட்ச் ஃபேனு. ரொம்ப நல்ல, அவளுக்கு ரொம்ப மேட்ச் பிடிக்கும். அதனால அவங்கக்கிட்ட கேட்டா. இந்த சோகமாக இருக்க விட்டா பேயா மாறிடும். அதனால நம்ம திரும்பியும் நியூட் மேலே இதை வச்சு, நியூட்டை பார்த்தா பாவமாக தான் இருக்குது. ஆனாலும் ஐயோ இப்போ எடுக்கவே முடியலையே. அப்பாடா, சிரிச்ச முகமா இருக்கு. இப்போதான் அந்த பேய் அதான் அந்த பேய் தான் வருது. குட்டி சாத்தான். ஆமாம், நீ நடந்துக்கிட்டே இருக்க லக்கி. ஓ, ஃபோனை காணுமா? எனக்கு தெரியாதுப்பா. நான் வேற ஃபோனில் தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். இப்போ இவனை என்ன பண்ணணும்? நான் சச்சுக்கு புச்சுக்கு கொஞ்சம் அழகா இருக்கான். அப்புக்குட்டி, என்ன பண்ண போறீங்க? கொலை பண்ண போறீங்களா? நம்மள கொலை பண்ண தான் போகுது அது. ஏன்னா வந்துட்டு கண்ணு பாப்பா, அந்த ரோபோட்டை தான் நீ இப்படி கொஞ்சணும். ஏன்னா அந்த ரோபோட் தான் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. அந்த பேய் இருக்கு, அந்த குட்டி தான் பேய். உனக்கு தெரியுமா? அழகா இருக்குடி. அதையே சுற்ற அது அழகா இருக்கா? அழகு பேய். உனக்கு பொறாம அது உன்னை விட அழகா இருக்குன்னு. பேயா வரும்போது உனக்கு தெரியும் அது. ஆனால் நான் வந்துட்டு ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்கேன், லக்கி ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்கேன். அதனால வந்துட்டு லக்கிக்கு என்னால் காமிக்க முடியாது. ஐயோ, அதுக்கு புஸ்கா வர நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த சைடு நல்லா மூவ் ஆகிட்டு இந்த பாப்பா கிட்ட கொடுத்தா என்ன பேய் சிம்பிள். ஐயோ, அந்த அந்த முக்கோள் மாதிரி அது வந்து பேய் சிம்பிள். கோர் திரும்பி அதை ஆரம்பிச்சிருச்சு. எலக்ட்ரிசிட்டினா வந்து நம்ம மேலே சாக்கடிச்சிடாதுல்ல. பிக்அப் தி பேபி. இதை வச்சு என்ன பண்ணணும்? இதை அணைக்க முடியுதா பார்ப்போம். அணைச்சிட்டோம். வாங்க உள்ளே போய் மேலே போவோம். லக்கி திரும்பி எங்கேயோ போயிடுச்சு அது. சாப்டர் 1ங்க இது. ஐயோ, இவ்வளோ கோபமாக இருக்கானே. பேயா மட்டுமா இவனோட வேலையை ஆரம்பிச்சுட்டான். இவனுக்கு வந்துட்டு வாயை பொத்தணும்னா பேபி வாயை பொத்தது, பேய் வாயை பொத்தது. இவனுக்கு பேர் வைக்கணும்னா பேயோட வாயை பொத்தது. இதுதான் பயந்துட்டு திடீர்னு வந்து மூஞ்சிக்கிட்டு நிற்கிறான். நியூட்டு ஸ்கேர். உனக்கே பயமாக இருக்குன்னா எனக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். நியூட் இந்த கேம்காரன் தயாரிச்சிட்டு இவ்வளோ கொடூரமான பேயா தயாரிச்சிருக்கான். பேய் வரும்போது பாருங்களேன், செம்ம பயங்கரமாக இருக்கும். அவங்க அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம். லக்கி சொன்னால ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த குட்டி பாப்பா அப்படின்னு கொஞ்சம் நல்லா. அவன் தான் பேய். ஃபஸ்ட் டைம் நீங்கள் எல்லோ பேபி விளையாடுறத பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அப்படி தான் இருக்கும். குச்சி குச்சி அப்படி கொஞ்சம் கூட தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பட் ஆனால்
பண்ணுற வேலை என்னத்தையும் பண்ணு. ஆமாம் அதே மாதிரி தான் இப்போ மூஞ்சி வச்சுக்குவோம். நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு பேயா மாதிரி நம்மளை கொல்லனா செஞ்சுட்டு என்ன இன்னும் அந்த குட்டிச்சாத்தானை காணோம். குட்டிச்சாத்தானை காணோம். எப்படிடா சொல்லி வாய்மூல வந்து நிற்கிறான். ஏதோ மந்திரம்னா பண்ணுது. கீழே போயிட்டு நம்ம கோரை எடுத்துட்டு வரணும். இந்த குட்டி பேயா மாறாம இருந்தா சரி. பேயா மாற மாட்டான்ல. ஐயோ குட்டி சக்கா ஏதோ மந்திரம் பண்றா. திரும்பி பேயா மாறிடாதடா கடவுளே. அப்பாடா பேயா மாறல. எப்படா சொல்லி வாய்க்குள்ள பேயா மாறிட்டான். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஓட முடியல. ஃப்ரெண்ட்ஸ் ஓட முடியல. ஐயோ அதே மாதிரி தான் என்னோட நிலமை போயிடுச்சு. இப்போ வந்துட்டு அந்த இது என்னதுடா டோர் ஸ்டாப் எடுத்து போடுங்க. அப்பாடா இதுதான் பாருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? ஏறி மேலெல்லாம் வழி இருக்காங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம தானே எடுத்தோம். அவன் தானே ஏனியை உடச்சி விட்டான். அப்பாடா இப்போதான்ப்பா நிம்மதியாக இருக்கு. பேயா மாறக்கூடாதுன்னு சொன்ன பேயா மாறிட்டான். லக்கி நீ அவனை பார்த்துருக்கணும். இன்னுமே அவனை கொஞ்சமே மாட்டேன். நீ அவனை மட்டும் பார்த்துருந்தேன்னா இப்போ அவன் பாவம் இல்லை உனக்கு. அவன் பாவம் தானே உனக்கு லக்கி. அவன் பேயா மாறுறத பார்த்தா உனக்கு தெரியும் அவன் பாவமா இல்லை குட்டி குஸ்காவா. ஏதோ சத்தம் கிட்டது. இப்போ என்ன சத்தம்னா தெரியல. இப்போ அதோட ஷெல்ஸை வேற கண்டுபிடிக்கணும். இவ்வளோ ஸ்லோவாக போகுது. கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி வைக்கக்கூடாது. ஆனாலும் அதுவும் நல்லதுதான். ஏன்னா டைம் டு வேக்கப் நானி ஃபைனை வந்து வேகமாக வச்சு கண்ணே தெரியல. அதில் போகிறது பிளர்டாக இருக்கு மூவ் ஆகுதுன்னா. இப்போ எந்த சைட் போடுது? இது போயிட்டு ஷெல். ஐயோ நியூட் வேறு வெளில வந்துட்டான். அந்த பேய் வெளில குட்டி குஸ்கா. அவனை பேய்னும் சொல்லக்கூடாது. குட்டி குயில்னு சொல்லக்கூடாது. குட்டி குஸ்கா. குஸ்கானா எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் நான் குட்டி குஸ்கான்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குன்னு மட்டும் தெரியும். ரெண்டாவது ஐயோ பேயா மாறாம இருந்தா சரி. திரும்பி சொல்லி வாழக்கூடாது. அது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்பயும் பேயா மாறிட்டான் ஃப்ரெண்ட். சொல்லி வாழ முடியல. ஐயோ நம்ம அவன்கிட்ட தரவே இல்லையா. ஐயோ கொன்னுட்டான். சரி இப்போ நான் எந்த சைடு வரணும்னா எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஓகே ஓடுடா ஓடு இருக்காம ஓடு